இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மார்க்கும் நம்ம ரிசல்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம். இதற்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கணும். இந்த புது சிலபஸ் ரொம்ப வாஸ்டா இருக்கிறதுனால டெஸ்ட் சீரிஸோட ப்ராக்டிஸ் பண்ண போதுதான் நம்ம ரிசல்ட் ஈஸியா எடுக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய டெஸ்ட் போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய மார்க் எடுத்து ஈஸியா ரேங்க்கும் எடுக்க முடியும். ஸோ நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட்ல 5000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்க எழுதி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. கூடுதலா நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் 2500+ கொஸ்டின்ஸ் இருக்கு எக்ஸ்பிளனேஷனோட. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் 2500+ கொஸ்டின்ஸ் இருக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸோட. ஸோ இந்த எல்லா டெஸ்ட் சீரிஸை பர்ச்சேஸ் பண்றதுக்குரிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம எழுதி பாருங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் தான் உங்களுடைய ஸ்பீடையும் அக்யூரஸியும் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு நல்லபடியா டைம் மேனேஜ்மெண்ட்டையும் சொல்லி தரும். ஸோ நம்மளுடைய டெஸ்ட்டை நீங்க மொபைல் ஆப்லயும் எழுதிக்கலாம், அதே மாதிரி உங்களோட லேப்டாப்லயும் எழுதிக்கலாம். இப்படிதான் அந்த பேஜ் இருக்கும். ஒரு கொஸ்டினா நீங்க சூஸ் பண்ணி ஆன்சர் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்க, அதுல எவ்வளவு சரியான கொஸ்டின்ஸ், எவ்வளவு தவறான கொஸ்டின்ஸ் அண்ட் உங்களோட அக்யூரசி என்ன அப்படிங்கிறத காட்டிடும். கூடவே தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் எழுத போற இந்த டெஸ்ட்ல உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃபைனல் சொல்யூஷன் எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வியூ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கும் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது தவறான ஆன்சர் மார்க் பண்ணியிருந்தா அது ரெட் கலர்ல இருக்கும். பக்கத்திலேயே கரெக்டான ஆன்சர் என்னவோ அது கிரீன் கலர்ல இருக்கும். இது தவிர எக்ஸ்பிளனேஷன்ஸும் கீழே கொடுத்துறதுனால டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நீங்க படிக்கிறது உங்களோட ரிசல்ட்டுக்கு இன்னுமே கை கொடுக்கும். ஸோ டெஸ்ட் எழுதுறது முக்கியம் இல்லைங்க, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்து படிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களோட ரிசல்ட். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்றதுக்குரிய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குரிய டெஸ்ட்டுமே அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பியில் இருக்கிற 13 சப்ஜெக்ட்ஸ்க்கும் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. கூடவே எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கும் டெஸ்ட் இருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் டெஸ்ட் இருக்கு. ஸோ என்ரோல் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டெஸ்ட் ஷெடியூலை பார்க்க முடியும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் ஷெடியூல் இருக்கு. ஸோ மேக்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், பிசிக்கல் எஜுகேஷனா இருக்கட்டும், பாட்னி, ஜுவாலஜி, இப்படி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட் ஷெடியூல் தெளிவா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூலை பார்த்துட்டு நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ரோல் நவ் கொடுத்தீங்கன்னா டைரக்டா அது பேமெண்ட் பேஜுக்கு போகும். நீங்க அங்க போய் பே பண்ணி நீங்க டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கூடுதலா நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கு ஆண்ட்ராய்ட் போனா இருந்தா அதற்கு நேரா இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா iOS-குரிய லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப் பேஜ்ல நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ எழுதி பார்க்கணும்னா லாகின் ஆன் வெப் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியா பிஜிடிஆர்பியில் எப்படி ரிசல்ட் இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். சீக்கிரமா டெஸ்ட் லாகின் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல்.